கேட்கிற தேவச்சனமே, நம்முடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் மீட்படைய, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் வெளியே வர, மன்னிப்படைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. சேற்றிலும் இந்த உலகத்திலே இருந்த எல்லா பாவ சூழ்நிலையிலும் தத்தளித்துக் கொண்டிருந்த உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு, இயேசுவின் நாமத்தை பாடுவதற்கு, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டத்தாராய் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே என்ன சூழ்நிலை பேக்ரவுண்ட் சரியில்லைனாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் நம் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை நம்ம மேல் காணப்படும். இன்றைக்கு நிச்சயமா இந்த வார்த்தை வருகிறது என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில மகிமையை காண்பிக்க போகிறார். ஆண்டவரால் வருகிறதான அந்த நன்மைகளை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதனால வார்த்தையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால் அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் மேல் உதித்து, ஓ கர்த்தர்